ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் கியூ அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி பைனரி சர்ச் ட்ரீ வந்து நம்மளோட ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்த இதெல்லாமே வந்து ஒரு டைரக்டரி மாதிரி வச்சுருக்கோம். அதில் நம்ம வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து பைனரி அப்படின்னாவே 2, அதனால் 2 சில்ட்ரன் வந்து வச்சுருக்கோம் ஒரு ட்ரீ. அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே லெஃப்ட் சைடில் இருக்கிற நோடு இருக்கு இல்லையா, சப்ட்ரீ வந்து அந்த நோடோட லெஸ் தென்னாக தான் இருக்கணும். அதாவது இது வந்து பேரண்ட் நோடோட லெஸ் தென்னாக இருக்கிறது தான் வந்து உங்களோட லெஃப்டில் இருக்கணும். கிரேட்டர் தென்னாக இருக்கிற சப்நோடு வந்து பேரண்ட்டோட ரைட் சைடில் இருக்கணும். இதுதான் வந்து பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான பேசிக்கான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெக்கர்சிவ்லி ட்ரூ எவ்ரி நோடு இந்த ட்ரீ, எல்லா நோடுக்குமே இது வந்து பொருந்தும். ஓகேவா, இதுதான் வந்து பைனரி ட்ரீ. இப்போ நம்ம இந்த பைனரி ட்ரீலையுமே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் வேல்யூஸை, நோடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நோடுக்கான வேல்யூஸ். இதை யூஸ் பண்ணி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு வர்றது இல்லையா வேல்யூ, இதை தான் வந்து நம்ம பேரண்ட் நோடாக வச்சுக்கணும். இப்போ ஸ்டெப் 1ல் பாருங்கள், நான் வந்து 21 வந்து பேரண்ட் நோடாக எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இன்சர்ட் 15 வந்து இன்சர்ட் பண்ணும். இப்போ நான் 21ஓட கம்பேர் பண்ணணும். 15 வந்து 21ஓட சிறுசா பெருசா? 15 வந்து 21ஓட சின்னது. அப்போ சின்னதாக இருக்குது, லெஸ் தென்னாக இருக்குது அப்படின்னா எங்கே வந்து வரணும், உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரணும். அப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து 15 வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஸ்டெப் 2. அதே போல் இப்போ ஸ்டெப் 3 பார்த்திங்கன்னா 12 வந்து இன்சர்ட் பண்ணணும். 12 அதே மாதிரி இப்போ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் பைனரி சர்ச் ட்ரீ வந்து பேரண்ட் கிட்ட இருந்து தான் செக் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ 21 விட 12 வந்து சிறுசா பெருசா? சிறுசு. அப்போ இந்த சைடு தான் வரணும், லெஃப்ட் சைடு தான் வரணும். அப்போ 15 இருக்குது. இப்போ 15ஐயும் 12ஐயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ 15ஓட 12 வந்து லெஸ். அப்போ கண்டிப்பாக இதுக்கும் என்னவாக தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் தான் நம்ம வந்து இந்த 12 வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்து வந்து 7. இப்போ 7ஐயும் 21ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கேயும் என்ன, 21ஓட 7 வந்து லெஸ்ஸு. ஸோ அடுத்து 15ஐ செக் பண்ணுது. 15ஓட 7 வந்து லெஸ்ஸு. ஸோ அடுத்து 12 விடையுமே லெஸ்ஸு. அப்போ 7 வந்து இங்கே தான் வரும். புரியுதா? இது வந்து ஸ்டெப் 4. அடுத்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90. இப்போ வந்து 21ஓட 90 வந்து பெருசு. எப்பயுமே கிரேட்டராக இருந்தால் அது வந்து ரைட் சைடில் தான் வரும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மற்ற நோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரைட் சைடில் 19 போட்டுக்கிறோம். ஸ்டெப் 6 என்னென்னா, நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 23 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 21ஓட 23 வந்து பெருசு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரூட்டு வழியாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 90யை விட 23 வந்து பெருசாக சின்னதா? சின்னது. அப்போ 90ஓட லெஃப்ட் சைடில் தான் வந்து 23 வரணும். இது புரிஞ்சிருச்சா? இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. நீங்கள் டக்குன்னு கொண்டு போய் 23 அப்படின்னு சொல்லிட்டு இதோட செக் பண்ணி வேறு இடத்துல போட்டுறக்கூடாது. 90யை விடவே இது வந்து லெஸ். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் 32 வந்து இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 32 இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூட்லேருந்து செக் பண்ணுங்கள். 21 விட 32 வந்து பெருசு. ஸோ இந்த பாத்தை தான் வந்து சூஸ் பண்ணும், இந்த பாத்தை விட்டுறணும், இந்த பாத்தை சூஸ் பண்ணும். இப்போ 90யை விட 32 வந்து சின்னது. அப்போ லெஸ் தென் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு போகணும். ஆல்ரெடி லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு 23 அப்படின்ற வேல்யூ இருக்குது. அதனால் 23ஓட செக் பண்ணணும். 23ஓடையும் நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணும்போது இது வந்து பெருசு. அப்போ 23ஓட பெருசுன்ற ரீசன்னால் நம்ம இதை வந்து ரைட் சைடில் போடுறோம். இப்போ புரியுதா? ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் 18 வந்து இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து சின்னது. 21ஓட 18 வந்து சின்னது. ஸோ கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் தான் வரும். அதே மாதிரி 15ஓட 18 செக் பண்ணணும். 18 வந்து என்னது, பெருசு. ஸோ இதோட
லெஃப்ட் சைடு இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பெருசுனாவே எந்த பக்கம் வரணும், ரைட் சைடில் வரணும். அதனால் ரைட் சைடில் நம்ம 18 வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இது வந்து ஸ்டெப் 8. இப்போ ஸ்டெப் 9 வந்து இன்சர்ட் 70. இப்போ 70 நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா இருந்து செக் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 70 வந்து இதை விட பெருசு, ஸோ இந்த பார்த்து தான் செலக்ட் பண்ணும். 90 விட 70 வந்து சின்னது, ஆனால் இது சின்னதாக இருக்கிற இடத்துல ஏற்கனவே ஒரு வேல்யூ வந்து இருக்குது. அதனால் இப்போ திரும்பவும் நம்ம வந்து 70 வந்து 23 செக் பண்ணும்போது அது வந்து பெருசு, ஆனால் அதோட ரைட் சைட்லேயும் என்ன இருக்குது, ஒரு வேல்யூ வந்து இருக்குது, அது வந்து 32. அதனால நம்ம கீழே வந்து 70 வந்து 32வோட ரைட் சைடு தான் வந்து 70 பிளேஸ் ஆகும். இப்போ புரியுதா? அந்த ஏற்கனவே அந்த பாத்தில் வந்து நோடு இருந்தால் அதை வந்து நம்ம டெலீட் பண்ணக்கூடாது, அப்படியே அதை கொண்டு வந்து கடைசியில் தான் நம்ம போடணும். சப்போஸ் இப்போ 90 விட இந்த இடத்துல ஏதோ 100ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி நம்ம செக் பண்ணிகிட்டே வரும்போது இங்கே பார்த்தா இங்கே இல்லை, அப்போ இங்கே வந்து நம்ம 100ன்னு போட்டுக்கலாம். பட் இங்கே வந்து லெஸ் தென்னாக இருக்கும்போது இங்கே ஏற்கனவே நோடு இருக்கிறனால அது அந்த நோடுக்கு கீழே தான் வந்து வரும். ஓகேவா? இப்போ வந்து இன்சர்ட் 5 வந்து லெஃப்ட் சைடு தான் 21க்கு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அதனால இப்படி கம்பேர் பண்ணிகிட்டே வரும்போது லெஃப்ட் சைடு ஏற்கனவே நிறைய வருது. இப்போ 7 விடவே 5 வந்து சின்னது, அப்போ அந்த கடைசியில் தான் வந்து லெஃப்ட் சைடில் வரும், 7ஓட லெஃப்ட் சைடில் வரும். அடுத்து இன்சர்ட் 65 82. இப்போ வந்து 65 ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். 65 வந்து கிரேட்டர் 21ஓட. அப்புறம் 90 விட லெஸ் தென், ஆனால் லெஸ் தென் சைடு ஏற்கனவே ஒன்று இருக்குது. 23 விட கிரேட்டர், பட் 23யோட கிரேட்டரில் ஏற்கனவே 32 இருக்குது. அப்போ 32 விட அது வந்து என்னது, கிரேட்டர். ஆனால் அது கிரேட்டர் சைடு ஏற்கனவே 70 இருக்குது. அப்போ 70 விட 65 வந்து லெஸ் தென்னா கிரேட்டர் தானா? 65 வந்து லெஸ் தென். இப்போ லெஸ் தென்னும் போது உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வரும். இதே மாதிரி 82 நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு 70 விட அது வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு 82 இந்த பக்கமாக வருது. புரியுதா? இப்படி தான் வந்து நம்ம 65ம் 82யும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டெப் 12 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 அப்படின்னா அது வந்து 90யோட ரைட் சைடில் உங்களுக்கு நோட வரும். இப்போ இது வந்து பேரண்ட் நோடு, இது வந்து லீஃப் நோடுன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, கனெக்ஷன்ஸ் இல்லை, வேறு எந்த சைல்டு நோடும் இல்லை அப்படின்னா அதுதான் வந்து லீஃப் நோடு. இதெல்லாம் வந்து லீஃப் நோடு. இது வந்து லெஃப்ட் சைல்டு, இது வந்து ரைட் சைல்டு. புரியுதா? இதுதான் வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ. இப்போ டெலிட் ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு சர்ச் ட்ரீயில் அப்படின்னா, இப்போ டெலிட் எலமெண்ட் 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 50 வந்து எங்கே இருக்குது இந்த டயக்ராமில்? இப்போ நம்ம வந்து 50யை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சப்போஸ் அது வந்து ஒரு லீஃப் நோட் அப்படின்னா அதை டெலிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கடைசியாக வந்து நம்ம அதை கட் பண்ணி விட போகிறோம். சர்ச் ட்ரீ டெலிஷன் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லீஃப் நோடு டெலிஷன். இது ஈஸியாக எந்த நோடு வந்து லீஃபாக இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணிடலாம், மேலெல்லாம் எந்த சேஞ்சஸுமே ஆகாது. நோடு ஹேஸ் 1 சைல்டு, ஒரே ஒரு சைல்டு இருக்கிற நோடுனாலுமே நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக அதை டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே போய் அட்டாச் பண்ணிடலாம். அதுதான் நோடு ஹேஸ் 1 சைல்டு. நோடு ஹேஸ் 2 சைல்டாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் டெலீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் டேட்டா ஆஃப் த ரைட் சப்ட்ரீ, எந்த நோடை நம்ம டெலீட் பண்ண போகிறோமோ அந்த நோடோட ரைட் சப்ட்ரீயில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் டேட்டாவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக பார்க்கலாம். இப்போ இதில் வந்து டெலிட் நோடு 4. இப்போ நோடு 4க்கு ஒரே ஒரு சைல்டு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரீப்ளேஸ் ஆகும்னா 6 2 8. இப்போ இங்கே வந்து 4 தான் நம்ம வந்து டெலீட் பண்ணுறோம். 4 டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 3 இருக்குது. இப்போ 2 விட 3 வந்து பெருசு, ஸோ இது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வரும், இந்த 1 வந்து லெஃப்ட் சைடில் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம். இதே வந்து 2 சைல்டு இருக்கிற நோடு, அதாவது டெலீட் 2 அப்படின்னும்போது 2க்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ 2க்கு 2 சைல்டு இருக்குது, அதுக்கு கீழேயும் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம 2வை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வோட ரைட் சைடில் இருக்கிற மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.
இப்போ இந்த 3யை வந்து நம்ம இந்த 2 இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மாலஸ்ட் டேட்டா ஆஃப் த ரைட் சப்ட்ரீ. ரைட் சப்ட்ரீ வந்து இதுதான். ஓகேவா? இந்த ரைட் சப்ட்ரீயில் எது ஸ்மாலஸ்ட்டு? 3. இப்போ இந்த 3 வந்து இங்கே போயிடும். இந்த வேல்யூஸ் வந்து இதுக்கு கீழே வந்து வந்துடும். அப்போ இதோட வேல்யூ வந்து எப்படி ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 6, 3 வந்து இந்த இடத்துல வந்துடும், 8, 5 வந்து 3யை விட பெருசு, ரிமைண்டர் இங்கே வந்து 1. இப்போ 4 வந்து 5வை விட சின்னது. அதனால் இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீயோட வேல்யூவாக இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம டெலீட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.